கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் தெய்வ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நல்ல நேரத்திற்காக கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். சற்று நேர சிந்தனைக்காக ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் அதனுடைய 60வது அதிகாரம் 2வது வசனம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 60வது அதிகாரம் 2வது வசனம். இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். 3வது சென்டென்ஸ், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார். ஆமேன், அல்லேலூயா. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார். ஆமேன், அல்லேலூயா. ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார். இந்த உலகத்தில் இருளான வாழ்க்கை, இருள் என்றால் வெளிச்சமில்லாத ஒரு இடத்தை தான் நம்ம இருள் என்று சொல்லுவோம். அல்லேலூயா. இருள் என்றால் அந்த இடத்துல எதுவுமே நம்முடைய கண்களுக்கு புலப்படாது, எதுவுமே நமக்கு தெரியாது, எல்லாமே மறைக்கப்பட்ட ஒரு பகுதி தான் இருள் அல்லது இருளான இடம், இருளான வாழ்க்கை என்று நாம் சொல்வதுண்டு. அப்போது இங்கே இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார். ஆனாலும் உன்மேல் என்று இந்த இடத்திலே சொல்லப்படுவதற்கு காரணம் என்ன? இந்த உலகத்தில் உலக ஜனங்கள், உலக மக்கள், கர்த்தரை அறியாதவர்கள், கர்த்தருக்கு தூரம் போனவர்கள், இப்படி பல ஜனங்கள் இருக்கும்போது கர்த்தரை அறிந்த தேவ பிள்ளைகள் ஒரு கூட்டம், கர்த்தரோடு நெருங்கி வாழ்கிறதான ஒரு கூட்ட தேவ பிள்ளைகள் இருக்கத்தான் செய்கிறோம். ஆமேன், அல்லேலூயா. அப்போது எந்த இடத்துல இருள் காரிருள் சூழ்ந்து கொண்டாலும் கர்த்தரை ஆராதிக்கிற தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இப்பேற்பட்ட அனுபவங்கள் வந்தாலும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார். அந்த இருளான இடத்திலே ஒரு வெளிச்சம் நமக்கு கர்த்தர் வைத்திருக்கிறார். அதுதான் அந்த நீதியின் சூரியனாகிய கிறிஸ்து. ஆமேன், அல்லேலூயா. ஆகவே தான் இந்த இடத்திலே அந்த வார்த்தை ஆணித்தரமாக சொல்லப்பட்டிருக்கிறது, ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார். ஆமேன், அல்லேலூயா. பல பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையிலே நடுராத்திரியின் அனுபவங்கள், இருளின் அனுபவங்கள் வாழ்க்கையிலே கடந்து வந்ததுண்டு. அந்த இடத்துல அந்த இருளான அந்த நேரத்திலே, அந்த நடுராத்திரியின் அனுபவத்திலே நடந்தது என்ன என்பதை வேத வசனத்திலிருந்து ஒரு சில வசன ஆதாரங்களோடு உங்களோடு மிக சுருக்கமாக சொல்ல நான் ஆசைப்படுகிறேன். அல்லேலூயா. ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஒரு நாளை நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் அந்த நாளுக்கு ஒரு பகல் 12 மணி நேரம், பகல் என்றால் 12 மணி நேர இரவு காணப்படுகிறது. 12 மணி நேரம் வெளிச்சம் இருந்தால் 12 மணி நேரம் இருளான ஒரு நேரத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ரெண்டும் ஒன்றுக்கொன்று முரண்பட்டதான நேரம். பகல் நேரத்தில் எதை செய்கிறோமோ இரவு நேரத்தில் அதை செய்ய முடியாது, இரவு நேரத்தில் செய்கிறதை பகல் நேரத்தில் செய்ய முடியாது. அல்லேலூயா. ரெண்டும் எதிரடையாக காணப்படுகிறது. ஒரு ஆவிக்குரிய தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஒரு வெளிச்சத்தின் பக்கம், அதன் ஒரு மறுபக்கம், ஒரு இருளின் பக்கமும் காணப்படுகிறது. அல்லேலூயா. அது ரெண்டையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆவிக்குரிய தேவ பிள்ளைகள் தங்கள் வாழ்க்கையிலே சிலர் இந்த நாட்களில் நினைக்கிறது, எல்லாமே வெளிச்சமாக இருந்தால் நன்றாக இருக்குமே. இல்லை, அல்லேலூயா. பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையிலே வெளிச்சம் மாத்திரமல்ல, ஆனால் இருளின் பக்கங்களையும் அவர்கள் கடந்து வந்திருக்கிறார்கள். அந்த இருளான நேரங்களிலே, அந்த நடுராத்திரி, இந்த ராத்திரி நேரங்களிலே என்ன நடந்திருக்கிறது, எப்படிப்பட்டதான ஆசீர்வாதங்கள், எப்படிப்பட்டதான நன்மைகள், எப்படிப்பட்டதான கர்த்தரோடு கூட இருக்கிறதான அந்த உறவுகள் எப்படி இருந்திருக்கிறது என்பது வேத வசனத்திலே நாம் அறிந்து கொள்ள முடியும். எல்லாருக்கும் தெரிந்ததான விஷயங்கள் தான். ஆமேன், அல்லேலூயா. ஆகவே பகல் வெளிச்சம் இருக்கிறது வரைக்கும் சந்தோஷப்படுகிற நாம், இருளான இருட்டு நெருங்கி வரும்போது அதை பார்த்து பயப்படுகிறவர்களாக, அஞ்சுகிறவர்களாக காணப்படக்கூடாது. ஆமேன், அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் ரெண்டையும் எதிரடையாக வைத்திருக்கிறார். வேத வசனத்திலே நாம் வாசிக்கும்போது யாக்கோபுடைய வாழ்க்கையிலே ஒரு நடுராத்திரியின் அனுபவம் வந்ததை நாம் வேத வசனத்திலே நாம் வாசிக்க முடியும். வேதாகமத்திலே நாம் வாசிக்கும்போது ஆதியாகமத்தின் புஸ்தகம் 28வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்திலிருந்து 28வது வசனம் வரை நாம் வாசிக்கும்போது அங்கே யாக்கோபுக்கு ஒரு நடுராத்திரி அந்த இடத்திலே காணப்படுகிறது, கடந்து வருகிறது. யாக்கோபு, அதாவது தன்னுடைய சகோதரனாகிய ஏசாவு நிமித்தமாக அவன் தன்னுடைய ஜீவனுக்கு பயந்து தன்னுடைய ஊரை விட்டே ஓட வேண்டியதான ஒரு சூழ்நிலை. அந்த இடத்துல அவன் தன்னுடைய மாமனாருடைய வீட்டை நோக்கி ஓடுகிறார்.
அப்படி அவர் ஓடிக்கொண்டு இருக்கும்போது அவன் பிரயாணம் போய்கொண்டிருக்கிறது. பிரயாணம் அந்த 28வது அதிகாரம் 10வது வசனத்திலேயே யாக்கோபு பேர்சபாவை விட்டு புறப்பட்டு ஆரானுக்கு போக பிரயாணம் பண்ணி ஒரு இடத்திலே வந்து சூரியன் அஸ்தமித்தபடியால் அங்கே ராத்தங்கி அவ்விடத்து கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்து கொண்டான். ஆமென், அல்லேலூயா. இங்கே யாக்கோபு தன்னுடைய சகோதரனுக்கு பயந்து பேர்சபாவை விட்டு ஆரானுக்கு நேராக பிரயாணம் பண்ணுகிறான். அவனுடைய பிரயாணம் காலையில் தான் பிரயாணம் தொடங்கினான். சந்தோஷமாக பிரயாணத்தை தொடங்குகிறான். வழியிலே தன்னுடைய சகோதரன் தன்னை கொன்று போடுவானோ என்கிறதான பயம் ஒரு பக்கம். அப்படியாக அவன் பிரயாணப்பட்டு கொண்டு இருக்கும்போது பகல் நேரம் கடந்து போகிறது. பகல் நேரம் கடந்து போகும்போது சாயங்கால வேலையாகிறது. அவன் சாயங்கால நேரத்திலும் அவன் நடந்து கொண்டே இருக்கிறான். இப்போது நடுராத்திரி ஆகிவிட்டது. எங்கேயுமே எந்த பக்கமும் போக முடியாத ஒரு நேரம் தான் நடுராத்திரியின் அனுபவம். அல்லேலூயா. நடுராத்திரி ஆகிவிட்டது. சூரியன் அஸ்தமித்து விட்டது. அல்லேலூயா. சூரியன் அஸ்தமித்து தன்னந்தனியாக ஒரு இடத்துல அவன் பிரயாணப்பட்டு கொண்டிருக்கிறான். தன்னந்தனியாக நடந்து போய் கொண்டிருக்கிறதான வழியிலே எல்லாம் இருளாக தோன்றுகிறது. ஓரடி கூட முன்னால் எடுத்து வைக்க முடியாது. எந்த இடத்திலும் போக முடியாது. அங்கே துஷ்ட மிருகங்கள் இருக்கலாம், இல்லை போகிற வழியிலே பள்ளங்கள் இருக்கலாம். அங்கே என்ன இருக்கிறது என்பதே தெரியாத ஒரு அனுபவத்திற்குள்ளாக யாக்கோபு கடந்து போகிறான். போகும்போது அந்த இடம் எல்லாமே அவனுக்கு இருளாக தோன்றுகிறது. எல்லாம் அஸ்தமித்தது. சூரியன், இந்த உலக சூரியன் கூட அஸ்தமித்தது. அது தன் கண்ணை மூடிக்கொண்டது. அல்லேலூயா. எல்லாமே இருட்டாக தெரிகிறது. அவனுக்கு எதுவுமே செய்ய தெரியல. அந்த இடத்துல நின்று அவன் யோசித்து அங்கேயே படுத்து கொண்டான் என்று நம் வேத வசனத்திலே வாசிக்க முடிகிறது. அந்த இடத்திலிருந்து ஒரு கல்லை எடுத்து தன் தலையின் அடியிலே வைத்து கொண்டு அவன் படுத்து கொண்டான். படுத்தபோது அந்த நடுராத்திரியிலே அந்த சூரியன் அஸ்தமித்த போது அங்கு சம்பவித்தது என்ன என்று நாம் பார்த்தோம் என்றால் அதனுடைய 12வது வசனத்திலே, அங்கே அவன் ஒரு சொப்பனத்தை கண்டான். இதோ ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது. அதன் நுனி வானத்தை எட்டியிருந்தது. அதிலே தேவ தூதர்கள் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாய் இருந்தார்கள். அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படித்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திக்கு திசை தெரியாதபடி இருளிலே அந்த சூரியன் அஸ்தமித்த அந்த இருட்டான இடத்திலே யாக்கோபு படுத்து கிடந்து அவன் ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணி இருப்பான் கண்டிப்பாக. அல்லேலூயா. அப்போது அவன் ஒரு சொப்பனத்தை காண்கிறான். இந்த இருட்டான நேரத்தில், இந்த நடுராத்திரியிலே சூரியன் அஸ்தமித்து எல்லாமே இருளாக இருக்கிற அந்த நேரத்திலே ஒரு நீதியின் சூரியன் அங்கே யாக்கோபுக்காக உதித்தது. ஆமேன், அல்லேலூயா. அவன் ஒரு சொப்பனத்தை காண்கிறான். ஒரு ஏணி பூமியில் வைக்கப்பட்டிருக்கிறது. அதன் நுனி பரலோகத்தை எட்டி இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதில் தேவதூதர் ஏறுகிறதையும் இறங்குறதையும் அவன் சொப்பனத்திலே பார்க்கிறான். அது மாத்திரமல்ல, அந்த ஏணியின் மேலாக ஒருவர் நிற்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நின்று கொண்டு அவனிடத்தில் சொல்லுகிறார், யாக்கோபை பார்த்து சொல்லுகிறார், உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் ஆகிய கர்த்தர் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். ஆமேன், ஹல்லேலூயா. தன்னந்தனியாக படுத்திருக்கிறதான யாக்கோபு, எந்த சோர்ஸுமே இல்லை, எந்த ஆசீர்வாதமும் இல்லை, எந்த நன்மையும் இல்லை. ஜீவனுக்கு பயந்து அவன் ஓடிக்கொண்டிருக்கிறான். அவனை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நீ படுத்திருக்கிற இந்த பூமியை உனக்கு மாத்திரமல்ல, உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். எதிர்காலத்தை குறித்ததான ஒரு வெளிப்பாடு அந்த இடத்துல வெளிப்படுகிறது. ஆமேன், ஹல்லேலூயா. உலக பிரகாரமான சூரியன் அஸ்தமித்து விட்டது. கூரிருள், அதாவது காரிருள் எங்குமே படர்ந்திருக்கிறதான அந்த நடுராத்திரியிலே தன்னந்தனிமையிலே தனிமையாக படுத்திருந்த அந்த யாக்கோபுக்கு கர்த்தர் சொப்பனத்திலே சொல்லுகிறார், உனக்கும் உன் சந்ததிக்கு நீ படுத்திருக்கிற இந்த தேசத்தை நான் தருவேன். எதுவுமே இல்லை, பார்வைக்கு எதுவுமே இல்லை, ஒன்றுமே இல்லை. ஒன்றுமில்லாமையில் இருந்து எல்லாவற்றையும் உருவாக்குகிறவர் தான் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். ஆமேன், ஹல்லேலூயா. அது மாத்திரமில்லை, நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுகிறதில்லை என்றார். ஆமேன், ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, கர்த்தர் அவனுக்கு ஒரு ஆணையிட்டு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. நீ போகிற இடம் எல்லாம், நீ போகிறது எனக்கு தெரியும்ப்பா. ஹல்லேலூயா. நீ போகிறது தெரியும். சகோதரனுக்கு பயந்து நீ போகிற எல்லாம் எனக்கு தெரியும். நீ போகிற இடத்துலெல்லாம் நான் உன்னோடு கூட இருந்து இதே இடத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். அதை நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை நான் கைவிடவே மாட்டேன் என்று கர்த்தர் அந்த இடத்திலே வாக்கு பண்ணுகிறார். அந்த நேரம் என்ன நேரம் தெரியுமா? நடுராத்திரியிலே, யாருமே இல்லாத நேரம், யாருடைய துணையும் இல்லாத தனித்து விடப்பட்ட அந்த நேரத்திலே, அந்த இருட்டான நேரத்திலே, அந்த உலகத்தின் சூரியன் அஸ்தமித்து போன அந்த இருளான நேரத்திலே நீதியின் சூரியனாக கர்த்தர் அந்த இடத்திலே உதிக்கிறார். ஆமேன், ஹல்லேலூயா. ஒரு சொப்பனத்தின் மூலமாக அவனை தேற்றுகிறார். இந்த நாளிலே தேவ பிள்ளைகளே, ஒரு இருட்டான நேரத்திலே யாருமே இல்லாதபடி, தன்னந்தனியாக, யாருக்குமே தெரியாதபடி, பாதி
பாதி பிரயாணம் வந்து விட்டோம், ஏதோ ஒரு காரியத்தில் பாதி தூரம் வந்து விட்டோம். அதுக்கப்புறமாக எல்லாம் பகல் இருந்தது வரைக்கும், ஆசீர்வாத நன்மைகள் இருந்தது வரைக்கும் பிரயாணப்பட்டு வந்தோம். இதோ பாதியில் நின்று விடுகிறது. எல்லாம் இருட்டான ஒரு சூழ்நிலை. உலகத்தின் சூரியன் அஸ்தமித்து விட்டது. உலக பிரகாரமான நமக்கு யார் யார் உதவி செய்தாங்களோ எல்லா உதவியின் கரங்கள், நீட்டப்பட்ட உதவியின் கரங்கள் எல்லாம் நீங்கி போனது. இப்போ தன்னந்தனியாக தனித்து நிற்கிறதான ஒரு அனுபவத்தில் இருக்கிறீங்களா? அதே நேரத்தில் அந்த இடத்துல யாக்கோபு உடனடியாக அந்த இருட்டிலே முன்னேறி செல்லவில்லை. அவன் அப்படியே படுத்து கொள்கிறான். அல்லேலூயா. நமக்கு முன்னாக போக முடியாதபடிக்கு எல்லாமே இருளாக நினைத்து சோர்ந்து நாம் தளர்ந்து போயிருக்கிற நேரத்தில் ஒரு அடி கூட முன்னால் எடுத்து வைக்க முடியாத அந்த சூழ்நிலையிலே நாம் முன்னே போனால் ஏதாவது ஒரு ஆபத்து தான் நமக்கு சம்பவிக்கும் என்று யாக்கோபுக்கு தெரிந்து அங்கேயே படுத்து கொண்டான். அல்லேலூயா. அன்பான தெய்வ பிள்ளைகளை, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் எப்படி காணப்படுகிறது? அந்த இடத்துல இல்லை, எல்லாவற்றையும் தாண்டி நம்முடைய சுயபலத்தினால் தான் போவோம் என்றிருந்தால் எதுவுமே நடக்காது. ஆனால் தேவ பலத்துக்காக அங்கே யாக்கோபு காத்திருக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. அது மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய சமூகத்தில் கர்த்தருடைய வார்த்தைகளுக்காக நாம் காத்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். தேவ சமூகத்தில் நாம் காத்திருக்கும் போது எல்லாமே அடைபட்டு, எல்லா உலகத்தின் வாசல்கள், நீட்டப்பட்ட கரங்கள் எல்லாம், அனுகூலங்கள் எல்லாமே பிரதிகூலமாக மாறும்போது நாம் பார்க்க வேண்டிய ஒரே ஒரு இடம், அந்த இடத்துல யாக்கோபு படுத்துறது வானத்தை எண்ணாந்து பார்க்கிறான். அங்கே ஒரு ஏணி வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அவனுக்காக, யாக்கோபுக்காக அந்த வனாந்தரத்தில் அந்த நடுராத்திரியிலே அந்த இருளான நேரத்தில் ஒரு ஏணி வைக்கப்பட்டு தேவதூதர்கள் இங்கிருந்து பரலோகத்திற்கு செய்தியை எடுத்துக்கொண்டு போகிறாங்க. அங்கிருந்து செய்தியை இங்கே கொண்டு வர்றாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. எவ்வளவு மகிமையான ஒரு சொப்பனம். அல்லேலூயா. பல சொப்பனங்கள் வெளிப்படுகிற ராத்திரியாக உங்கள் வாழ்க்கை அமையட்டும். அந்த சொப்பனங்கள் மூலமாக பல ஆசீர்வாதங்கள், பல வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்ளுகிற இரவாக அது மாறட்டுமே. அல்லேலூயா. ஆகவே இரவுகளை கண்டு பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம். அந்த ராத்திரி, நட்டு ராத்திரிக்குள்ளாக இருக்கிறதான ஆசீர்வாதங்கள் உனக்கும் உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை நான் தருவேன். ஆமேன். எவ்வளவு பெரிய வாக்குத்தத்தம். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய வாக்குத்தத்தம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய கிரியை எப்போது வெளிப்படும் தெரியுமா உங்களுக்கு? எல்லாமே அஸ்தமிக்கும் போது தான், எல்லாமே இருட்டாக இருக்கும் போது தான், இந்த உலகத்தில் உள்ள எல்லாமே அஸ்தமித்தது மாதிரி இருக்கிற அதே நேரத்தில் தான், கலங்கி நிற்கிற நேரத்தில் தான் கர்த்தர் வெளிப்படுவார். ஆமென். நீதியின் சூரியனாகிய கர்த்தர். அல்லேலூயா. அவருடைய முகத்தின் பிரகாசம் நம் மேலே வெளிப்படும். ஆமென். அல்லேலூயா. அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள், வெட்கப்பட்டு போனதே இல்லை. அல்லேலூயா. யாக்கோபை கர்த்தர் திரும்பி வர பண்ணினார். அவன் படுத்திருந்த கல்லை, அந்த வசனங்களை நீங்கள் கீழே வாசிக்கும் போது அந்த காரியங்கள் உங்களுக்கு நன்றாக தெரியும். அந்த இடம் முந்தி லூஸ் என்று இருந்தது, அதை பெத்தேல் என்று பேர் போடுகிறான். தலைக்கு வைத்த கல்லை எடுத்து எண்ணெய் வார்த்து அபிஷேகம் பண்ணி வைத்து அந்த இடத்துல நாட்டி விட்டு சொல்லுகிறார். நான் திரும்பி வரும்போது இந்த கர்த்தரனை ஜீவனோட திரும்பி வர பண்ணினால் இந்த இடம் இது தேவனுடைய வீடே அல்லாமல் மற்றொன்றுமல்ல, இது வானத்தின் வாசல் என்று பெயர் போடுகிறான். அல்லேலூயா. அவன் திரும்பி 2 பரிவாரங்களோட பல வருடங்களுக்கு பிறகாக அவன் கடந்து வருகிறதை நாம் வாசிக்க முடியும். அல்லேலூயா. இந்த இருட்டான நேரத்தில், அல்லேலூயா, யாருமே அனுகூலம் இல்லாத இந்த நேரத்தில் யாக்கோபுக்காக ஒரு ஏணி பரலோகத்தில், பரலோகத்திற்கும் பூமிக்கும் நேராக நடுவாக வைக்கப்படுகிறது. பூமியிலிருந்து தான் அந்த ஏணி வைக்கப்படுகிறது. அவன் அந்த படுத்து இருந்துட்டு ஆண்டுடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறான். கர்த்தர் அந்த இடத்துல நின்று சொல்லி ஆசீர்வாதங்களை, நன்மைகளை அவனுக்கு கட்டளையிடுகிறார். இன்றைக்கு அல்லேலூயா, திக்கு திசை தெரியாதபடிக்கு எங்கே பயணிக்கணும், எந்த இடத்துல போக வேண்டும் என்று தெரியாமல் ஒரு நடுராத்திரியின் அனுபவம் வாழ்க்கையில் இருக்கிறதா? கலங்க வேண்டாம், சோர்ந்து போக வேண்டாம். அன்று யாக்கோபுக்கு தரிசனமான கர்த்தர், யாக்கோபுக்கு சொப்பனத்திலே வாக்குத்தத்தங்களையும் ஆசீர்வாதங்களையும் கொடுத்த கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் எல்லா சூரியனும், உலக பிரகாரமான அத்தனை அஸ்தமிக்கிற நேரத்தில் நீதியின் சூரியனாகிய கர்த்தர் உதிப்பார். ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னொரு காரியத்தை உங்கள் மத்தியில் நான் வாசிக்க விரும்புகிறேன். அல்லேலூயா. அப்போஸ்தலர் நடபடிகள் 23வது அதிகாரம் அதனுடைய 11வது வசனத்திலே, அப்போஸ்தலர் நடபடிகள் 23வது அதிகாரம் அதனுடைய 11வது வசனத்திலே, இங்கே அன்று ராத்திரியிலே கர்த்தர் பவுலின் அருகே நின்று, பவுலே திடன்கொள், நீ என்னை குறித்து எருசலேமிலே சாட்சி கொடுத்தது போல ரோமாவிலும் சாட்சி கொடுக்க வேண்டும் என்றார். ஆமென். அல்லேலூயா. இங்கே அந்த அதே அப்போஸ்தலர் நடபடிகள் 23வது அதிகாரம் 2வது வசனத்திலே, பிரதான ஆசாரியனாகிய அனனியா அவனுக்கு சமீபமாய் நின்றவர்களை நோக்கி, இவன் வாயில் அடியுங்கள் என்று கட்டளையிட்டார். இங்கே பயங்கரமான பிரச்சனை. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனுடைய பின்னணிகள் எல்லாம் நமக்கு தெரிந்த விஷயங்கள். இந்த நடுராத்திரியின் அனுபவத்தை குறித்து நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். அல்லேலூயா. இங்கே பவுல் மிகவும் நெருக்கப்பட்டு கொண்டிருக்கிறதான அந்த நேரத்தில் மிகவும் பவுலை கொலை செய்வதற்காக வகை தேடி கொண்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்டதான பவுல் எங்கு தப்பி கர்த்தர் ஒவ்வொரு இடங்களிலே தப்பி அவனை அப்படியே நடத்தி கொண்டு போகிற அந்த பாதைகளை நாம்
பார்க்கும்போது மிகவும் ஆச்சரியமாயிருக்கிறது. அந்த நேரத்தில் அந்த ராத்திரியிலே கர்த்தர் பவுலின் அருகே நின்று திடன்கொள், ஹல்லேலூயா, ஊழியம் செய்கிற தெய்வ பிள்ளைகளை, ஹல்லேலூயா, ஊழியத்தின் நிமித்த சில அனனியாக்கள், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, இங்கே ஒரு பிரதான ஆசாரியனை, ஒரு எதிரியான ஒரு அனனியா உனக்கு விரோதமாக எழும்பி வாயிலே அட்டியுங்கள் என்று சொல்கிற வார்த்தை எவ்வளவோ ஒரு கேவலமான, எவ்வளோ வேதனையான ஒரு வார்த்தை. ஹல்லேலூயா, பவுல் அதை அப்படியே சகித்து கொள்கிறார். ஆனால் பவுல் ரொம்ப திடனற்று போயிருந்த நேரம் என்று நாம் அறிய முடிகிற. ஏன்னா கர்த்தர் சொல்கிற நீ திடன்கொள் என்று ஒரு மனிதனிடத்தில் கர்த்தர் சொல்ல வேண்டுமானால் அவன் திடனற்று பலனற்று போதும் என்று இருக்கிறதான ஒரு நிலைமையை தான், ஒரு சூழ்நிலையை தான் அங்கே குறிக்கிறது. இந்த 23 அதிகாரங்களை நீங்கள் வீட்டிலே வாசிப்பீர்கள் என்றால் அதை நன்றாக புரிந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பவுலை கொண்டு கர்த்தர் செய்ய வேண்டிய காரியங்கள் இன்னும் அநேகம் உண்டு. அதான் ஆண்டவர் அவனை பார்த்து சொல்கிறார், அன்று ராத்திரியிலே கர்த்தர் பவுலின் அருகே நின்று பவுலே திடன்கொள், நீ என்னை குறித்து எருசலேமில் சாட்சி கொடுத்தது போல ரோமாவிலும் நீ சாட்சி கொடுக்க வேண்டும். ஆமென்கள். உன்னை யாரும் எதுவும் செய்ய முடியாது. எருசலேமில் எப்படி என்னை குறித்து சாட்சி கொடுத்தாயோ, எப்படி சுவிசேஷத்தை அறிவித்தாயோ, அதே மாதிரி உன்னை ரோமாவிலும் உன்னை நான் கொண்டு போவேன். நீ எனக்கு சாட்சியாக இருப்பாய், என்ற சுவிசேஷத்தை நீ அறிவிப்பாய் என்று கர்த்தர் பவுலை திடப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. ஊழிய பாதையிலே ஊழியம் செய்கிற தெய்வ பிள்ளைகளே, ஹல்லேலூயா, சில அனனியாக்கள் இன்றைக்கு உங்கள் ஊழியத்துக்கு விரோதமாக எழும்புகிறாங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உண்மையும் உத்தமமாய் ஊழியம் செய்கிற தெய்வ பிள்ளைகளுக்கு விரோதமாக இந்த நாட்களிலே அநேக அனனியாக்கள் எழும்புகிறது சகஜம். ஹல்லேலூயா. அந்த நேரத்தில் சோர்ந்து போயிருக்கிறீங்களா? உங்களை பார்த்து கர்த்தர் வேத வசனத்தில் என்ன சொல்கிறார்? திடன்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா, திடன்கொள். இங்கே மாத்திரம் இல்லை, இந்த இடத்துல மாத்திரம் இன்னொரு புதிய ஊழியம், இன்னொரு புதிய ஆரம்பம் உனக்கு இருக்கிறது. ஹல்லேலூயா. நீ எங்கே இருக்க வேண்டியவன் அல்ல, திடனற்று போய் இருக்கிறாயா? இல்லை, திடனற்று இருக்க வேண்டியது அல்ல, உனக்கு இன்னொரு புதிய ஆரம்பம் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? உனக்கு ஒரு ப்ரோக்ரஸ் இருக்கிறது. ஹல்லேலூயா. உனக்கு ஒரு ப்ரமோஷன் இருக்கிறது. ஏன்னா ஒரு ப்ரோக்ரஸ் வர வேண்டுமானால் ஒரு பிரச்சனை வர வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு ப்ரமோஷன் வர வேண்டுமானால் ஒரு எக்ஸாம் வர வேண்டும். ஹல்லேலூயா. அப்படி இருந்தால் தான் ஒரு வெற்றி நாம் அடைய முடியும். ஆகவே தேவ பிள்ளைகளை, இந்த நாட்களில் சில அனனியாக்கள் ஊழியங்களுக்கு விரோதமாக, தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக, சபைகளுக்கு விரோதமாக, ஆராதனைக்கு விரோதமாக கிரியை செய்து கொண்டு இருக்கிறான் என்றால் ஒன்றை நினைத்துக் கொள்ளுங்கள், ஒரு ப்ரோக்ரஸ் உங்களுக்கு முன்னாக இருக்கிறது, ஒரு ப்ரமோஷன் உங்களுக்கு முன்னாக இருக்கிறது. அன்று பவுலை நடுராத்திரியின் அனுபவங்கள். ஹல்லேலூயா. அநேக தேவ பிள்ளைகள், தேவ மனிதர்கள், ஹல்லேலூயா, இப்படிப்பட்டதான போராட்டங்கள், பிரச்சனைகள் வரும்போது ஒரு இருளான அனுபவம். ஹல்லேலூயா. ஒரு நடுராத்திரியின் அனுபவம். நடுராத்திரியில் இங்கே என்ன சம்பவித்தது? கர்த்தர் வருகிறார். ஹல்லேலூயா. நடுராத்திரியில் எல்லா துணை மற்று போயிருக்கிற அந்த நடுராத்திரியின் அனுபவத்தில், அந்த இருளான நேரத்தில், எந்த சகாயமும் இல்லாத நேரத்தில் கர்த்தர் இறங்கி வந்து சொல்கிறார், ஹல்லேலூயா, திடன்கொள் மகனே, ஹல்லேலூயா, உன்னை கொண்டு தான் பெரிய காரியங்களை செய்ய போகிறேன். திடன்கொள் மகளே, உன்னை கொண்டு தான் நான் பெரிய காரியங்களை செய்ய போகிறேன். ஆமென், ஹல்லேலூயா. ஆகவே கலங்க வேண்டாம். நடுராத்திரியின் அனுபவம் எதற்கு தெரியுமா? ஒரு பெரிய விசாலத்திற்கு நேராக, ஒரு பெரிய ப்ரோக்ரஸுக்கு நேராக உங்களை வழிநடத்தும் என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம். ஆமென், ஹல்லேலூயா. இதுவரை செய்த ஊழியங்கள் அல்ல, இதைவிட ஒரு மேன்மையான, ஒருபடி மேன்மையான, இன்னும் இதைவிட ஒரு பெரிய பட்டணத்திலே உன்னை கர்த்தர் கொண்டு போக விரும்புகிறார் என்பதை மறந்துவிட வேண்டாம். ஆமென், ஹல்லேலூயா. ஆகவே நடுராத்திரியின் அனுபவங்கள், ஹல்லேலூயா, வாழ்க்கையில் வரும்போது அது ஒரு ஆசீர்வாதத்தின் படிகள் என்பதை தேவ பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை கூட வாசிக்க நான் விரும்புகிறேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 27வது அதிகாரம் அதனுடைய 23, 27 ஆகிய வசனங்களே இங்கேயும் பவுலை குறித்ததான அந்த வார்த்தைகள் தான் வருகிறது. நம்ம எல்லாருக்கும் தெரிந்ததான வார்த்தைகள் தான். ஆனால் அந்த நடுராத்திரியின் அனுபவங்களிலே அந்த அனுபவத்திற்குள்ளாக கடந்து வருகிற தெய்வ பிள்ளைகள், இருக்கிற தெய்வ பிள்ளைகள், பயணிக்கிற தெய்வ பிள்ளைகளுக்காக இந்த வார்த்தையை கர்த்தர் இந்த நாளிலே சொல்லும்படியாக இந்த இருதயத்தில் ஏவனபடியினால் நான் இதை சொல்லுகிறேன். ஆமென், ஹல்லேலூயா. நடுராத்திரியின் அனுபவங்கள் உன்னை தொலைத்து விட அல்ல, ஹல்லேலூயா, இதோடு முடிந்து விடுவதற்காக அல்ல, ஒரு புதிய ஆரம்பத்திற்காகவே இந்த நடுராத்திரியின் அனுபவங்கள், இந்த இருளின் அனுபவங்கள் எதற்கென்றால் நீதியின் சூரியன் உதிக்கிறதை நீ பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. உன்னை சுற்றி இருக்கிறவர்கள் பார்க்க வேண்டும். நீ இருட்டுக்குள்ளே இருக்கிற என்று ஒருவேளை உலகம் பார்க்கலாம். இல்லை இல்லை இல்லை, உனக்குள்ளே ஒரு நீதியின் சூரியன் உதிப்பார் என்பதை அதே உலகம், உன்னை நிந்தித்த அந்த உலகம், உன்னை இருட்டுக்குள்ளே அனுமதித்த அந்த உலகம் பார்க்கும். ஹல்லேலூயா. அதற்குள்ளே இருந்த நீ ஒரு வேறு மனுஷனாக, ஒரு வேறு மனுஷியாக, ஒரு ஜீவனுள்ள சாட்சியாக நீங்கள் வெளிவருவதை அவர்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக தான் இன்றைக்கு இப்படிப்பட்டதான
அனுபவங்களை கர்த்தர் அனுமதித்திருக்கிறார். அப்போஸ்தலர் நடபடிகள் 27வது அதிகாரம் 23ஆம் வசனத்திலே பவுல் சொல்லும்போது சொல்கிறார், ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமாகிய தேவனுடைய தூதனானவன் இந்த ராத்திரியிலே என்னிடத்தில் வந்து நின்று, ஆமேன், ராத்திரியிலே என்னிடத்தில் வந்து நின்று 27வது வசனத்திலே நாம் வாசிக்கும்போது, 14ஆம் ராத்திரியான போது நாங்கள் அதிரியா கடலிலே அலைவுபட்டு ஓடுகையில் நடுஜாமத்திலே கப்பலாட்களுக்கு ஒரு கரை கிட்டி வருகிறதாக தோன்றிற்று. ஹல்லேலூயா. அவருடைய 20வது வசனத்திலே நாம் வாசிக்கும்போது, அநேக நாளாய் சூரியனாவது நட்சத்திரங்களாவது காணப்படாமல் மிகுந்த பெருங்காற்று மழையும் அடித்து கொண்டிருந்தபடியால் இனி தப்பி பிழைப்போம் என்ற நம்பிக்கை முழுவதும் அற்று போயிற்று. ஹல்லேலூயா. இங்கே பவுல் கப்பல் பிரயாணத்தில் இருக்கிறார், கைதியாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவரை கைதியாக இன்னும் சிலரையும் கூட அழைத்து கொண்டு போகிறார்கள். உள்பட்ட பாடுகள், அவர் பிரயாணித்த பிரயாணங்கள், அவர் கடந்து வந்த பாதைகள் எல்லாம் மிகவும் இருளான அனுபவங்கள். ஹல்லேலூயா. ஆனால் அந்த இடத்திலெல்லாம் நீதியின் சூரியன் உதித்திருக்கிறார். ஆகவே இந்த இடத்திலேயும் அவர் சொல்லும்போது அதை குறிப்பிட்டு சொல்லுகிறார். ஹல்லேலூயா. என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமாகிய தேவனுடைய தூதனானவர் இந்த ராத்திரியிலே என்னிடத்தில் வந்தது என்று. இப்போ ராத்திரி நேரம். ஹல்லேலூயா. ஏன்னா அதனுடைய 20வது வசனத்திலே அநேக நாளாய் சூரியனையாவது நட்சத்திரங்களாவது காணப்படாமல் மிகுந்த பெருங்காற்று அடித்து கொண்டிருந்தபடியால் இனி தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்று போயிற்று. அல்லேலூயா. அல்லேலூயா. அநேக நாட்களாக, கிட்டத்தட்ட 14 நாட்களாக இருளின் அனுபவத்துக்குள்ளே இருக்கிறாங்க. சூரியனை காண முடியலை, நட்சத்திரங்களை காண முடியலை. வாழ்க்கையில் ஒரே புயல் அடித்து கப்பல், அதாவது வாழ்க்கை பயணத்தில் பயணித்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, வாழ்க்கை முழுவதும் புயல் அடித்து கொண்டு இருக்கிறது. ஒரு முறை பயங்கரமான கொடூரமான காற்றடிக்கிறது, கொஞ்சம் பிந்தி பார்த்தா கொஞ்சம் தென்றல் மெதுவாக அடிக்கிறது, இனி கொஞ்சம் பரவாயில்லை என்று இருக்கும்போது அதுக்கப்புறம் அதை விட பயங்கரமான புயல் அடிக்கிறது. இதுதான் உலக வாழ்க்கை. அல்லேலூயா. தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் என்றைக்கும் சமாதானமாக, என்றைக்கும் சந்தோஷமாக, நிம்மதியாக அப்படியே பிரயாணித்து கொண்டு இருக்கலாம் என்றால் இல்லை, இல்லை. அல்லேலூயா. வாழ்க்கையிலே பல போராட்டங்கள், பல சோதனைகள், பல புயல்கள் வீசும். ஆமேன். அல்லேலூயா. ஆனால் அந்த இடத்திலே நம்மோடு கூட பயணிக்கிற ஒருவர் இருக்கிறார். ஒருவேளை வெளிச்சம் தெரியாமல் இருக்கலாம், கரை தெரியல, பாதை தெரியல, எங்கே போக வேண்டும் என்று தெரியல. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் அப்படிதான். அப்படியே அதாவது கத்தரை விட்டு இப்படியே தூரம் போயிடுறாங்க. சில பிரச்சனைகள், சில வேதனைகள், சில காற்றுகள், சில கொடுங்காற்றுகள், யூரோ குலிதோன் போன்ற கொடுங்காற்றுகள் அடிக்கும்போது சிலர் என்ன செய்கிறாங்க தெரியுமா? கர்த்தருடைய அன்பை விட்டு தூரம் போகிறார்கள். இல்லை, இல்லை, அப்படி நாம் போகிறவர்களாக அல்ல. சிலவற்றை கர்த்தர் அனுமதிக்கிறது நம்மை அழித்து விடுவதற்காக இல்லை, அந்த இடத்துல கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதற்காக மாத்திரமே. எப்பேற்பட்டதான புயல் அடித்தாலும், எப்பேற்பட்டதான அலை வீசினாலும், யார் தான் எதிராக வந்து நின்று நம்மை இருளான அனுபவத்திற்குள்ளே நடத்தி கொண்டு போனாலும், அநேக நாட்களாக இருளான வாழ்க்கையில் இங்கே பவுலும் மற்றவர்கள் எல்லாம் இருக்கிறாங்க. பவுல் எழுதும்போது நாங்கள் எதுவுமே எங்களுக்கு தெரியலை, ஒன்றுமே தெரியலை, எந்த கப்பல் போய்கொண்டிருக்கிறது, ஆனால் அது எங்கே இடிக்கும், எப்போ என்ன சம்பவிக்கும் என்று தெரியாத அளவுக்கு போய்கொண்டிருக்கிறது. இன்றைக்கு ஒரு வேளை உங்கள் வாழ்க்கை கூட இப்பேற்பட்ட ஒரு அனுபவத்தில் போய்கொண்டிருக்கிறீர்கள். இப்படியே போனால் என்ன சம்பவிக்கும் என்று தெரியாது. அல்லேலூயா. இப்படியே வாழ்க்கை போகும் என்றால் நான் இதோடு என்னுடைய வாழ்க்கை நின்று போகுமோ, என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இதோடு முடிந்து விடுமோ என்று ஏங்கி நிற்கிற தேவ பிள்ளைகளே, அல்லேலூயா. ஏதோ ஒரு விஷயத்தில் ஒரு இருளான ஒரு அனுபவம், இருளான ஒரு நேரம் கடந்து வந்திருக்கிறது என்றால் கர்த்தர் ஒரு கரையை சேர்ப்பார்கள். அல்லேலூயா. 14 நாட்களுக்கு பிறகு நடுராத்திரியிலே அங்கே கர்த்தர் ராத்திரியிலே தேவதூதன் அந்த இடத்திலே வருகிறார்கள். அல்லேலூயா. பவுலிடத்திலே வந்து நிற்கிறார்கள். அல்லேலூயா. பவுலிடத்தில் வந்து நின்ற உடனே பவுலுக்கு பயங்கர தைரியம் வருகிற, எல்லா இடத்தையும் சொல்லுகிறார், நமக்கு பிராண சேதம் ஒன்றும் வராது, நீங்கள் தைரியமாக இருங்க என்று. அல்லேலூயா. அவ்வளோ ஒரு தைரியம். கர்த்தர் தேற்றுகிற நேரம், கர்த்தர் பேசுகிற நேரம், நடுராத்திரியின் அனுபவங்கள். ஒரு தெய்வ பிள்ளைக்கு நடுராத்திரியின் அனுபவங்கள் உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது என்றால் அது உங்களை அழிப்பதற்கு அல்ல, மறுபடியும் சொல்கிறேன், அது உங்களை உருவாக்குவதற்காகவே. ஆமேன். அல்லேலூயா. அது உங்களை உருவாக்கும். ஆமேன். அல்லேலூயா. 14 நாட்களுக்கு அப்புறமாக அவர்களுக்கு ஒரு கரை லேசா தென்படுகிறது. அல்லேலூயா. 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 நட்டுஜாமத்தில் இருக்கிறாங்க, நட்டுக்கடலில் தத்தளித்து கொண்டு இருக்கிறாங்க. எதுவுமே திசை தெரியல, எதுவும் தெரியல. ஒரு பக்கம் புயல், ஒரு பக்கம் இருள், ஒரு பக்கம் ஆகாரம் இல்லை. அல்லேலூயா. சாப்பாடு இருக்கிறது, சாப்பிட முடியலை. இன்றைக்கு அநேக தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இதுதான் பிரச்சனை. ஆவிக்குரிய உன்னத நிலையில் இருந்தால் கூட சில பிரச்சனைகள், போராட்டங்கள், பிள்ளைகளை குறித்ததான போராட்டங்கள், இல்லை வாழ்க்கையில் ஏதோ ஒன்றில் அடிபட்டு அலக்கழிக்கப்பட்டு ஒரு இருளான நேரம், ஒரு நடுராத்திரி நேரத்தில் பயணித்து கொண்டு இருக்கிறீங்களா? சாப்பிட முடியல, தூங்க முடியல,
நம்முடைய காரியங்களை நம்ம என்றைக்கும் செய்கிறது மாதிரி செய்ய முடியலை. அப்படிப்பட்டதான ஒரு அனுபவம். எதுவுமே தெரியல, கரை தெரியல. இந்த பயணம் புறப்பட்டு ஆகிவிட்டது. இனி எப்படியாவது கரை சேர வேண்டும். ஆனால் நடுவில் நிற்கிறாங்க. அல்லேலூயா. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கை நடுவில் நிற்கிறது. எங்கே போவோம் என்று தெரியாமல் தவித்து கொண்டிருக்கிறீங்களா? அங்கே ஒரு நீதியின் சூரியன் உதிப்பார். ஆமென். அல்லேலூயா. இருள் பூமியை மூடும், காரிருள் ஜனங்களை மூடும், ஆனாலும் உண்மையில் கர்த்தர் உதிப்பார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உதிப்பார். இன்னைக்கு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இருளான வாழ்க்கைக்குள்ள இருக்கிறீங்களா? அதற்குள்ளாக ஒரு பெரிய வெளிச்சத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதை பெற்றுக்கொள்ளுகிறது வரையிலும் பொறுமையோடு காத்திருங்கள். 14 நாட்கள் இந்த இடத்திலே காத்திருக்கிறாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதற்கு அப்புறமாக இங்கே என்ன நடந்தது தெரியுமா? 14 நாட்களுக்கு பிறகாக ஒரு சின்ன வெளிச்சம் அவர்கள் கண்களுக்காக காண்கிறது. ஹல்லேலூயா. ஒரு சின்ன வெளிச்சம் தெரிகிறது. அதற்கு நேராக கப்பலை ஓட்டுகிறாங்க. எல்லாம் காற்று பலமாக அடித்தனால் எல்லாம் உடைஞ்சு போகிறது. ஹல்லேலூயா. எல்லாம் உடைந்து போகிற ஒரு சின்ன துண்டு பலகை மாத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனுடைய 27வது அதிகாரம் 44வது வசனத்தில் நாம் வாசிக்கும்போது, சிலர் பலகைகள் மேலும் சிலர் கப்பல் துண்டுகள் மேலும் போய் கரையேறவும் கட்டளையிட்டான். இவ்விதமாக எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார்கள். ஆமென். ஹல்லேலூயா. 27:20 தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை கூட அற்றிருந்த நேரம். அல்லேலூயா. இன்றைக்கி நம்பிக்கையற்ற நேரம். இதிலிருந்து நம்ம பிழைச்சி இதிலிருந்து மீண்டு வருவோமா? இந்த பிரச்சனையிலிருந்து, இந்த போராட்டத்திலிருந்து, இந்த வியாதியிலிருந்து, இப்பேற்பட்டதான ஒரு சூழ்நிலையிலிருந்து நான் தப்பி வருவேனா என்று கூட சந்தேகப்பட்டு இருக்கிறீங்களா? கர்த்தர் தப்பி பிழைக்க வைப்பார். ஆமென். அல்லேலூயா. எந்த சேதமும் இல்லாதபடிக்கு. அல்லேலூயா. கப்பல் உடைந்து போகலாம். அல்லேலூயா. நீங்கள் நம்பி இருக்கிற நம்பிக்கைகள் எல்லாம் உடைந்து போகலாம், எல்லாற்றும் போகலாம். ஆனால் ஒரு துண்டு பலகை போதும் உனக்கு. அல்லேலூயா. கர்த்தர் ஒரு துண்டு பலகையை கொண்டு அவர்கள் எல்லாம் கரையேற கிருபை செய்தார். எங்கே போய் சேர்ந்தாங்க தெரியுமா? ஒரு மெலிதா அவர்களுக்காக காத்திருந்தது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு கசப்பான வாழ்க்கை, 14 நாட்கள் ஒரு இருளான ஒரு கசப்பான வாழ்க்கை. அல்லேலூயா. 14 நாட்களுக்கு அப்புறமாக 28வது அதிகாரம் 1வது வசனத்திலே நாம் வாசிக்கும்போது, ஒரு மெலிதா தீவிலே அவர்கள் வந்து சேர்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. மெலிட்டா என்றால் லேண்ட் ஆஃப் ஹனி என்று ஆங்கிலத்திலே கூறப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஒரு இனிமையான இடம். ஆமென். அல்லேலூயா. ஒரு மகிமையான இடம். அல்லேலூயா. ஒரு மகிமை நிறைந்த இடம். இதுவரை கசப்பான வாழ்க்கையா? ஒரு மாறாவின் அனுபவமா? இல்லை, மாறாவை மதுரமாக்க என் தேவனால் முடியும். ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் இன்றைக்கு விசுவாசிக்கிறீங்க? பவுலையும் அவரோடு சேர்ந்தவர்கள் அத்தனை பேரையும் எந்த பிராண சேதமும் இல்லாதபடி, எந்த பிரச்சனையும் இல்லாதபடி கஷ்டப்பட்டாங்க, நெருக்கப்பட்டாங்க, அலக்கழிக்கப்பட்டாங்க. இதெல்லாம் வாழ்க்கையில் நடந்தது. ஆனால் ஒரு மெலிதா அவங்களுக்காக காத்திருந்தது. ஆமென். ஒரு சின்ன கரையை கர்த்தர் காண்பித்து கொடுத்தார். இப்போ அங்கே போய் சேரு. அல்லேலூயா. ஒரு மெலிதா. அல்லேலூயா. ஒரு லேண்ட் ஆஃப் ஹனி. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு தேன் போன்ற ஒரு இடம். ஒரு இனிமையான ஒரு இடத்தை கர்த்தர் அவர்களுக்காக வைத்திருந்தார். அப்படியானால் தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு ஒரு இருளான அனுபவம். அல்லேலூயா. கரையே தெரியல, ரொம்ப கஷ்டத்திலும் நெருக்கத்திலும் உடைக்கப்பட்டு இருக்கிறீங்களா? உங்களுக்காக ஒரு மெலிதா காத்திருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு நாள் 2 நாள் ஆகலாம், 14 நாட்கள் இங்கே காத்திருந்தார்கள். எத்தனை நாட்கள் கர்த்தர் உங்களை காத்திருக்க வைக்கிறாரோ அந்த காத்திருப்பு வீண் போகாது. அந்த இடத்திலே, அந்த இருட்டிலே, அந்த நடுராத்திரியிலே, அந்த நடுஜாமத்திலே கர்த்தர் உங்கள் மேல் உதிப்பார். ஆமென். ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார் என்று வாக்கு பண்ணினாரே, அந்த கர்த்தர் கண்டிப்பாக உங்கள் நடுவிலே உதிப்பார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலக பிரகாரமான சூரியன் அஸ்தமித்து போகும். உலக பிரகாரமான எல்லா அனுகூலங்களும் நம்மை விட்டு கைவிட்டு போகும்போது ஒரு நீதியின் சூரியன் நம்மேல் உதிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. கடைசியாக ஒரு வசனத்தை வாசித்து நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். ஹல்லேலூயா. அதே அப்போஸ்தலர் நடபடிகள் 16வது அதிகாரம் 25, 26வது வசனத்திலே நாம் வாசிக்கும்போது, நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டிருந்தவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். ஹல்லேலூயா. சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகளெல்லாம் திறவுண்டது. அவருடைய கட்டுகளெல்லாம் கழன்று போயிற்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளை, இங்கே ஒரு ஜெபம் நடக்கிறது. நடுராத்திரியிலே சிறையிலே ஒரு ஜெபம். ஹல்லேலூயா. கைதிகளாக இங்கேயும் பவுலும் சீலாவும் கட்டப்பட்டு இருக்கிறாங்க. கர்த்தருக்கு தேவ வசனத்து நிமித்தமாக கட்டப்பட்டு இருக்கிறாங்க. சுவிசேஷத்தின் நிமித்தமாக கட்டப்பட்டு இருக்கிறாங்க. பவுலும் சீலாவும் கட்டப்பட்டு இருக்கிறாங்க. நடுராத்திரி தொழுமரத்தில் கால்களை எல்லாம் மாட்டியிருக்கிறாங்க. கை கட்டப்பட்டவர்களாக இருந்தாங்க. ஆனால் அவர்கள் நாவு கட்டப்படவில்லை. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாவை கொண்டு துதிக்கிறாங்க. கர்த்தரை நடுராத்திரியிலே துதித்து பாடுகிறாங்க. இப்போது ஜெயிலில் இருக்கிற ஒரு மனுஷன் என்ன செய்வான்? விரக்தி அடைந்து அப்படியே தூங்கி விடுவான். இங்கே கையை காலெல்லாம் கட்டப்பட்டிருக்கிற, எங்கேயுமே அசைய முடியாது. 2 பக்கமும் காவலர்கள் நிற்கிறாங்க. ஆனால் இங்கே இவங்க என்ன செய்கிறாங்க தெரியுமா? விடுதலையோடு கர்த்தரை பாடி துதிக்கிறாங்க, ஆராதிக்கிறாங்க.
ஆராதிக்கிறாங்க. ஒரு ஆராதிக்கிற தெய்வ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நடுராத்திரியிலே சம்பவித்தது என்ன தெரியுமா? அவர்கள் துதித்து பாடி கர்த்தரை ஆராதித்த போது சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசைந்தது. ஆமென், ஹல்லேலூயா. சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசைந்தது. பூமி மிகவும் அதிர்ந்த பூமியை கூட ஆண்டவர் குலுக்கினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உண்மையாய் கர்த்தரை ஆராதிக்கிற தெய்வ பிள்ளைகளே, நடுராத்திரியின் அனுபவங்கள், சிறைப்பட்டு போன அனுபவங்கள், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏதோ ஒரு விஷயத்தில் சிறைப்பட்டு போயிருக்கிறீங்களா? வெளியே வர முடியாத ஒரு அனுபவம், ஹல்லேலூயா. அடைக்கப்பட்ட ஒரு இடத்துல அடைப்பட்டு இருக்கிற ஒரு குருவியை போல, ஹல்லேலூயா, அடைக்கப்பட்டிருக்கிற ஒரு ஜெயில் கைதியை போல அப்பேற்பட்ட ஒரு நிலைமையில காணப்படுகிறீங்களா? இருக்கிற இடத்திலே கர்த்தரை துதித்து பாடுங்கள். பவுலும் சீலாவும் செய்தது போல கர்த்தரை துதித்து ஆராதிக்கும் போது அந்த அஸ்திபாரங்கள் எப்பேற்பட்ட சிறையானால், எப்பேற்பட்ட கட்டுகளானாலும் அது அப்படியாக உடைந்துவிடும். சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசைந்தது, பூமி அதிர்ந்தது. ஆமென், ஹல்லேலூயா. கதவுகள் எல்லாம் தானாக திறவுண்டது. ஹல்லேலூயா. உனக்காக ஒரு வாசல் அடைக்கப்படும் போது மனுஷ கதவுகள் எல்லாம் அடைக்கப்படலாம், மனுஷனுடைய அனுகூலங்கள் சகாயங்கள் எல்லாம் நிறுத்தப்படலாம். ஆனால் கர்த்தர் பரலோகத்திலிருந்து அடைக்கப்பட்ட கதவுகளை திறக்க அவர் வல்லமை உள்ளவர். பூமி அதிரும்படியாக கர்த்தர் கர்ச்சிக்கிற சிங்கமாக, அவர் யூதா ராஜ சிங்கம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் சேனைகளின் கர்த்தர். ஹல்லேலூயா. அவர் பராக்கிரமசாலி, அவர் பராக்கிரமுள்ள தெய்வம். ஹல்லேலூயா. தெய்வ பிள்ளைகள் இன்றைக்கு படுகிற பாடுகள், இன்றைக்கு நீங்கள் இருக்கிறதான நடுராத்திரியின் அனுபவங்களிலே கர்த்தர் சும்மா பார்த்து கொண்டு இருக்கிறவர் அல்ல. ஹல்லேலூயா. ஒருவேளை நம்ம நினைக்கலாம், ஐயோ இத்தனை நாளாக நான் இவ்வளோ வேதனையில் இருக்கிறேனே, இத்தனை மாதங்களாக, இத்தனை நாட்களாக இவ்வளோ கஷ்டத்தில் நெருக்கத்தில் இருக்கிறேனே, ஒரே இருளின் அதிகாரம் தானே, இருளின் ஆதிக்கம், ஒரு இருட்டுக்குள்ளே இருக்கிறேனே, நான் எதுவுமே தெரியலையே, என் வாழ்க்கை முழுவதும் இதுவா? இல்லை. நடுராத்திரியின் ஆசீர்வாதங்கள், ஹல்லேலூயா. நடுராத்திரியிலே, ஹல்லேலூயா, சில ஆசீர்வாதங்கள், சில நன்மைகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். நடுராத்திரியிலே ஒரு கண் பார்க்க வேண்டிய ஒரே ஒரு இடம், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர், ஒத்தாசி அனுப்புகிற கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போம் என்றால் கண்டிப்பாக அவர் நீதியின் சூரியனாக நம்மை உதிப்பார். ஹல்லேலூயா. பவுலுக்கும் சீலாவுக்கும் எல்லா கதவுகளும் திறவுண்டது. ஹல்லேலூயா. காவலாளிகள் ஐயோ இது என்னமாய் முடியுமோ என்று தற்கொலை பண்ண பார்க்குறாங்க. அவங்க சொல்கிறாங்க, இல்லைப்பா நீ எதுவுமே செய்யாத, எதுவுமே செய்யாத, நாங்கள் இங்கே தான் இருக்கிறோம், நாங்கள் எங்கேயுமே போகவில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளோ பெரிய ஆச்சரியம் பாருங்களேன். அந்த இடத்துல பயங்கரமான அற்புதம் நடக்கிறது. அந்த சிறைச்சாலையில் அந்த அவர்கள் காவல் காத்து கொண்டு நின்று அவங்க கேட்குறாங்க, எப்பா இது என்ன நடந்திருக்கிறது, இங்கே என்ன சம்பவித்திருக்கிறது? அவங்க ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரொம்ப ஆச்சரியப்பட்டு கேட்குறாங்க, நாங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? ஹல்லேலூயா. என்னப்பா செய்யணும்? ஹல்லேலூயா. பவுலுக்கும் சீலாவுக்கு முன்பாக விழுந்து நடுங்கிறாங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 16வது அதிகாரத்துடைய 29வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால், அப்பொழுது அவன் தீபங்களை கொண்டு வர சொல்லி உள்ளே ஓடி நடுங்கி பவுலுக்கும் சீலாவுக்கு முன்பாக விழுந்து அவர்களை வெளியே அழைத்து வந்து, ஆண்டவன்மாரே ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? நடுராத்திரியிலே சம்பவித்தது என்ன? 2 மனிதர்கள் சிறைச்சாலை கைதிகளாக இருந்து கர்த்தரை துதித்து ஆராதித்த போது அங்கு சம்பவித்த சம்பவத்தின் மூலமாக ஒரு சில ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படுகிறாங்க. அங்கே ஒரு ரட்சிப்பு வெளிப்படுகிறது. ஆண்டவன்மாரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று அவர்களுக்குள்ளே ஒரு பாவ உணர்வு வருகிறது, ஒரு குற்ற உணர்வு வருகிறது. கர்த்தருக்குள்ளாக அவர்களும் கடந்து வருவதற்கு இந்த நடுராத்திரி இவர்கள் துதித்து பாடின இந்த ஜெபங்கள், இந்த நடுராத்திரியின் அனுபவம் அங்கு ஏதுவாக மாறுகிறது. ரட்சிக்கப்பட்டார்கள். அது மாத்திரமா? அதற்கு அடுத்தபடியாக அவர்கள் வெளியே வந்து ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? அப்பொழுது அவன் என்ன சொல்கிறான் தெரியுமா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி. ஒரு ஊழியக்காரனை, எல்லாவது சுவிசேஷத்தை அறிவிக்கிற ஒரு தெய்வ மனிதனை எந்த செயலறைகளும் அடைத்து வைக்க முடியாது, எந்த தொழுமரமும் கட்டி வைக்க முடியாது. அந்த இடத்துல அவன் ஆராதிப்பான். அந்த இடத்துல ஒரு சில ஆத்மாக்களை அவன் ஆதாயம் பண்ணி கொள்ளுவான் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. நடுராத்திரியின் அனுபவங்கள். ஹல்லேலூயா. நடுராத்திரியிலே கர்த்தர் சிறைச்சாலை அதிர பண்ணினார், பூமியை குலுங்க பண்ணினார். அந்த ஜனங்கள் ரட்சிக்கப்படும்படியாக சில அற்புதங்களை கர்த்தர் அந்த இடத்துல செய்தார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிங்கள், அப்பொழுது நீங்கள் மாத்திரமல்ல உங்கள் வீட்டார் எல்லாரும் நீங்கள் ரட்சிக்கப்படுவீங்க என்று சொல்லி அவனுக்கும் அவன் வீட்டில் இருந்த யாவருக்கும் கர்த்தருடைய வசனத்தை போதித்தான். அதனுடைய 33வது வசனத்திலே, மேலும் ராத்திரியில் அந்நேரத்தில் தானே அவன் அவர்களை அழைத்து கொண்டு போய் அவர்களுடைய காயங்களை கழுவினான். அவனும் அவனுடையவர்கள் அனைவரும் உடனே ஞான ஸ்நானம் பெற்றார்கள். ஆமென். ஒரு ராத்திரியிலே நடந்த சம்பவங்கள். ஹல்லேலூயா. ஒரு நடுராத்திரியிலே உடனே அவர்கள் தாமதிக்க இல்லை. ஒரு காத்திருப்பு கூட்டம் வரட்டு, ஒரு கன்வென்ஷன் வரட்டு என்று அவர்கள் காத்திருக்கவில்லை. உடனடியாக அந்த ராத்திரியிலே ஞான ஸ்நானத்தை பெற்றுக்கொள்கிறாங்க. அவர்களுடைய காயங்களை, பவுலுடைய சீலாவுடைய காயங்களை எல்லாம் இந்த மனிதர்கள் கழுவி அவர்களை சுத்தம் பண்ணுகிறார்கள். அவர்களுக்கான பணிவிடைகளை
செய்கிறார்கள். யார் ஜெயிலில் அடைச்சாங்களோ இப்போ எல்லாம் நிலைமை தலைக்கு மாறி வருகிறது. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்யும் போது உங்களை எதிர்த்தவர்கள், உங்களுக்கு விரோதமாக எழும்பினவர்கள் உங்களுக்கு பணிவிடை செய்வதற்காக கர்த்தர் வைப்பார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே பல சம்பவங்கள் நடந்திருக்கிறது. அவர்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள். அந்த ராத்திரியிலே, அல்லேலூயா, அந்த ஒரு ராத்திரி வேளையிலே நடந்த சம்பவங்கள் பெரிதான ஒரு காரியத்தை, ஒரு மகிமையை கர்த்தர் அந்த இடத்திலே செய்திருக்கிறார். சிலர் அந்த இடத்துல ரட்சிக்கப்படுகிறார்கள். அந்த இடத்திலே அந்த ராத்திரியிலே ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொள்கிறார்கள். அல்லேலூயா. இன்னும் தாமதித்துக் கொண்டிருக்கிறீங்களா தேவ பிள்ளைகளே? அல்லேலூயா, அல்லேலூயா. ஜலத்தில் இறங்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால ஞானஸ்நானம் எடுக்காமல் இன்றைக்கும் காத்திருக்கிறீங்களா? இங்கே நடந்த சம்பவத்தை சற்று நிதானமாக வாசித்தீங்கன்னா அன்பான தேவ பிள்ளை, ஒரு ராத்திரியிலே 2 ஜெயில் கைதிகள் மூலமாக அங்கு ஒரு பெரிய ரட்சிப்பு வெளிப்பட்டிருக்கிறது. அங்கு ஒரு பெரிய ஒரு ஆத்துமா அறுவடை உண்டாயிருக்கிறது. இன்னும் நீ தாமதிக்கிறது என்ன? அல்லேலூயா. ஞானஸ்நானம் எடுக்காத தேவ பிள்ளைகளை, ரட்சிக்கப்படாத தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு நீங்கள் கர்த்தருக்கு உங்களை அர்ப்பணியுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அதற்காக ஒரு நாளை குறித்து நீங்கள் காத்திருக்க வேண்டிய தேவையில்லை. ஒரு ராத்திரியிலே ஒரு ரட்சிப்பு, ஒரு ஞானஸ்நான ஆராதனை அன்றைக்கே நடந்திருக்கிறது. அல்லேலூயா. இந்த நாட்களில் நீங்கள் காத்திருக்க வேண்டாம். ஒரு கூட்டம் வரட்டு, ஒரு பெரிய குரூசியேட் வரட்டு, ஒரு பெரிய கன்வென்ஷன் வரட்டு. நானோ இன்றைக்கு நீ ரட்சிக்கப்பட்ட உடனடியாக ஞானஸ்நான சத்தியத்திற்காக உங்களை அர்ப்பணித்து உடனடியாக நீங்கள் ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். ஏன்னா கர்த்தர் எப்போ வருவார் என்று யாருக்கும் தெரியாது. கைவிடப்பட்டவர்களாக காணப்படக்கூடாது. ஆமென். அல்லேலூயா. ஆகவே சில நடுராத்திரியின் அனுபவங்கள் வாழ்க்கையில் வரும்போது சோர்ந்து போக வேண்டாம். அல்லேலூயா. இதை கேட்கிற அன்பான தெய்வ பிள்ளைகளே, யாக்கோபுக்கு நடுராத்திரியிலே ஒரு சொப்பனத்தை கொடுத்து அவன் ஒருவனாயிருக்கையில், அவன் தனித்திருக்கையில் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணி அவனை 2 பரிவாரங்களோடு திரும்பி வர பண்ணின கர்த்தர் வாக்கு பண்ணி அவனை அனுப்பினார். அவர் சொன்னதை செய்யும் அளவும் அவனை கைவிடவே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பவுல் அப்போஸ்தலனே அது மாதிரி பல நேரங்களிலே கர்த்தர் அவரோடு கூட இருந்து நடுராத்திரியின் அனுபவத்திலே கர்த்தர் திடன் கொள்ள என்று சொல்லி ஊழியத்திலே மகிமையாய் கர்த்தர் பயன்படுத்தினார். அல்லேலூயா. கப்பர் சேதத்தில் இருந்தபோது கூட ஒரு மெலித்த அவருக்காக காத்திருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த பிராண சேதமும் இல்லாதபடிக்கு சில பலகை துண்டுகள். அல்லேலூயா. அந்த இருளான நாட்களிலே கர்த்தரை முறுமுறுக்காதபடி ஆண்டவருடைய சமூகத்திலே அவர்கள் காத்திருந்தார்கள். அல்லேலூயா. கர்த்தரிடத்திலிருந்து அனுகூலமான பதில் வருகிறது வரைக்கும் பவுல் காத்திருந்தார். அதுக்கப்புறம் தைரியமாக சொல்கிறார், நமக்கு எந்த சேதமும் வராது, தைரியமாக இருங்க, இனி புசியுங்கள், இனி சாப்பிடுங்க, இனி சந்தோஷமாக இருங்க. கப்பல் ஒருவேளை உடைந்து போகலாம். அல்லேலூயா. சில பலகைகள், நீ நம்பி இருக்கிற நம்பிக்கைகள் சில வேளை உடைந்து போகலாம், நம்பிக்கை அற்று போகலாம். தருவேன் என்று சொன்னவர்கள் தராமல் இருக்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. இதை செய்வேன் என்று சொன்னவர்கள் ஏமாற்றி இருக்கலாம். ஆனால் உலகம் ஏமாற்றும், மனிதர்கள் ஏமாற்றுவார்கள், சொந்த பந்தங்கள் ஏமாற்றுவார்கள். ஆனால் ஏமாற்றாத ஒரு தெய்வம் உனக்காக இருக்கிறார். இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார். ஆமென். அவர் சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடவே மாட்டார், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார். ஆமென். இன்றைக்கு சில நடுராத்திரியின் அனுபவங்கள் இருக்கிற தேவ பிள்ளைகளை அப்படியே ஜெபத்தோடு கூட உங்கள் தேவ சமூகத்திலே நீங்கள் அல்லேலூயா 1 நிமிடம் கண்களை மூடி அல்லேலூயா அப்படி ஜெபத்தோடு கூட இந்த அனுபவத்திற்கு நேராக கடந்து வந்து இருக்கிற தேவ பிள்ளைகளே, கடந்து கொண்டு இருக்கிற தேவ பிள்ளைகளே, அல்லேலூயா. அன்றைக்கு யாக்கோபு தனித்து நடந்து பிரயாணப்பட்டு யாருமே துணை இல்லை, யாரும் இல்லை, எந்த இதுவும் இல்லை. அப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலையில் கூட அந்த நடுராத்திரியில் அந்த இடத்துல அவன் படுத்து இருக்கிறான். அல்லேலூயா. முன்னாடி ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. தன் சுய பலத்தினால் எதையுமே அவன் செய்யவில்லை, அப்படியே படுத்து கொண்டான். இன்றைக்கு நடுராத்திரியின் அனுபவத்தில் இருக்கிற தேவ பிள்ளைகளே, சுய பலத்தினால் எதையும் செய்ய வேண்டாம், தேவ பலத்திற்காக காத்திருங்கள். ஒரு ராத்திரி காத்திருங்கள். ஆமென். அல்லேலூயா. நீங்கள் காத்திருக்கிற ஒரு ராத்திரி பல சொப்பனங்கள் உங்களுக்கு கத்த தருவார், பல தரிசனங்களை தருவார், பல வாக்குத்தத்தங்களை தருவார், பல நன்மைகளை பெற்றுக்கொள்ளுகிற ராத்திரியாக காணப்படும். ஆகவே இந்த ராத்திரி நீங்கள் தரித்திருங்கள். அந்த நடுராத்திரியின் அனுபவத்திலே கலங்கி போக வேண்டாம். நடுராத்திரி இருளாக இருக்கலாம். அல்லேலூயா. ஆனால் ஒரு நீதியின் சூரியன் உண்டு என்பதை மறந்துவிட வேண்டாம். அல்லேலூயா. துவண்டு விட வேண்டாம். உலகத்தின் சூரியன் அஸ்தமித்து விடும். அல்லேலூயா. ஆனால் அதே நேரத்தில் அதே இடத்துல நீதியின் சூரியன் உதிக்கும் நமக்காக. அல்லேலூயா. உங்களுக்காக நீதியின் சூரியன் உதிப்பார். ஆமென். அல்லேலூயா. அவர் சொன்னதை செய்யும் அளவும் அவர் கைவிடவே மாட்டார். ஆமென். அல்லேலூயா. ஊழிய பாதையில் கடந்து சென்று கொண்டு தேவ பிள்ளைகளே, அல்லேலூயா, ஏதோ ஒரு பிரச்சனை, சில அனனியாக்கள் அல்லேலூயா உங்களுக்கு விரோதமாக எழும்பி நிற்கிறாங்களா? இல்லை, ஒரு பெரிய ப்ரோக்ரஸ் உங்களுக்காக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இது ஒரு இருட்டு அல்ல, இதை உங்களை முன்னோக்கி கடத்தி கொண்டு போகிறதான ஒரு ப்ரமோஷனாக இதை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. வாழ்க்கை படத்திலே பயணித்து கொண்டு இருக்கிற தேவ பிள்ளைகளே, பல காற்றுகள் அடிக்கலாம், பல கொந்தளிப்புகள் வரலாம், எல்லாருமே எதிராக வரலாம், எல்லா முழு குடும்பமே உங்களுக்கு எதிராக வரலாம்,
உற்றார்கள் எதிராக வரலாம், சூழ்நிலைகள் எல்லாமே, நண்பர்கள் எதிராக வரலாம், பல காற்றுகள் உங்களுக்கு அடிக்கலாம். ஆனால் சோர்ந்து விட வேண்டாம். கப்பலே உடைந்து போகிற அளவிற்கு கூட வரலாம். அல்லேலூயா. எல்லா உலகத்தில் இருக்கிறதான எல்லா ஆசிரியங்களும் எல்லாமே நஷ்டப்பட்டு போகிறதான ஒரு அனுபவம் வரலாம். ஆனால் ஒரு துண்டு பலகை உனக்கு போதும். ஆமென். அல்லேலூயா. ஒரு துண்டு பலகை உனக்கு போதும். அன்றைக்கு கோலியாத்தை வீழ்த்துவதற்கு தாவீதுக்கு ஒரு கூழாங்கல் போதும். அல்லேலூயா. அபிஷேகம் பெற்ற தெய்வ பிள்ளைகளே, ஒரு கூழாங்கல்லை கொண்டு ஒரு எதிரியை வீழ்த்தினானே கோலியாத்து. அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சிம்சோன் ஒரு கழுதையின் பச்சை தாடை எலும்பை கொண்டு 1000 பெலிஸ்தர்களை கொன்று குவித்தானே. அவன் கையில் ஒரு பச்சை தாடை எலும்பும் ஒரு கழுதையின் தாடை எலும்பு மாத்திரம் போதும். அல்லேலூயா. அபிஷேகப்பட்ட தெய்வ பிள்ளைகளை, இன்றைக்கு இப்படிப்பட்டதான இரவின் நேரங்கள், இரவின் பயங்கரங்கள், இருண்ட நேரங்கள் வாழ்க்கையில் கடந்து வருகிற நேரங்களிலே கலங்க வேண்டாம். வேத புத்தகத்தில் இருக்கிறதான பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை எடுத்து படித்து பாருங்கள். அது உங்களை நடத்து, அது அந்த வார்த்தைகள் உங்களோடு பேசும். ஏனென்றால் நம்முடைய கர்த்தர் அவர் சொன்னதை செய்யும் அளவும் அவர் கைவிடுகிறதில்லை. உலகத்தை ஒருவேளை இருள் மூடலாம், ஆனால் கர்த்தர் உண்மையில் உதிப்பார். ஆமேன். ஹல்லேலூயா. இதை வாக்குத்தத்தமாக பிடித்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். ஆமேன். ஹல்லேலூயா. பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, ஹல்லேலூயா. இந்த நாட்களிலே பல நடுராத்திரிகள் எங்கள் வாழ்க்கையிலே வருகிறது உண்டு தகப்பனே. ஹல்லேலூயா. நடுராத்திரியின் அனுபவங்களில் இருக்கிறவர்கள் உண்டு, பயணித்து கொண்டு இருக்கிறவர்கள் உண்டப்பா. திசை தெரியாதபடி, என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாதபடி அப்படியே தவித்து நிற்கிற பிள்ளைகளோடு கர்த்தர் பேசுவீராகப்பா. ஒரு யாக்கோபை போல, ஹல்லேலூயா, ஒரு பவுலை போல இன்றைக்கு ஆண்டவரே உடைய சமூகத்திலே கடந்து போய் கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளைகள், ஆண்டவரே இந்த உலக பிரகாரமான சூரியன் அஸ்தமிக்கிற ஒரு நேரம் வரும், ஒரு இருளான நேரம் வரும், ஒரு நடு ராத்திரி வரும், ஒரு நடு சாமம் வரும். ஆனால் அந்த நடு ராத்திரியிலே ஹல்லேலூயா திடன்கொள் என்று சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்கட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நடு ராத்திரியிலே ஆண்டவரே நீர் பேசுவீராக ஆண்டவரே. சில வாக்குத்தத்தங்கள், ஹல்லேலூயா, சில நன்மைகள், சில ஆசீர்வாதங்கள் தெய்வ பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறதான சில நன்மைகள், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுகிற நடுராத்திரியாக மாறுவதாக. ஹல்லேலூயா. சில ப்ரமோஷன்ஸ் தெய்வ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே உண்டாகட்டப்பா, சில ப்ரோக்ரஸ் உண்டாகட்டும் அப்பா. அப்பா தாமதித்திருக்கிற சில நன்மைகள் இந்த நடுராத்திரியின் அனுபவத்தில் தெய்வ பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக ஆண்டவரே. இப்பேற்பட்ட பாதையில் கடந்து போகிற தெய்வ பிள்ளைகளோடு கர்த்தர் பேசுவீராக ராஜா. அவர்கள் தரித்திருக்க நடுராத்திரியிலே ஹல்லேலூயா சுய பலத்தால் எதையை செய்யாதபடி தெய்வ பலத்துக்காக காத்திருக்க கர்த்தர் உதவி செய்வீராக ஆண்டவரே. வாழ்க்கை என்னும் படகிலே கர்த்தாவே பலவிதமான புயல்கள் அடித்தாலும், அலை மோதினாலும், உடைக்கப்பட்டாலும், ஆனால் ஒரு மெலித்தா உண்டு என்பதை கர்த்தர் தெய்வ பிள்ளைகளுக்கு உணர்த்துவீராக ராஜா. ஹல்லேலூயா. ஒரு மெலித்தா, ஒரு லேண்ட் ஆஃப் ஹனி ஹல்லேலூயா உனக்காக காத்திருக்கிறது என்பதை கர்த்தர் ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் உணர்த்தி கொடுப்பீராக ராஜா. அந்த வார்த்தையை கொண்டு தெய்வ பிள்ளைகளோடு பேசுங்க ஆண்டவரே. திடப்படுத்துவீராகப்பா, ஸ்திரப்படுத்துவீராக ஆண்டவரே. ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுக்கும் கர்த்தர் இருளான எல்லா அனுபவங்களையும் மாற்றி ஆண்டவரே ஒரு ஒளியை, ஒரு தீதியின் சூரியனான கர்த்தருடைய முகம் ஒவ்வொரு குடும்பங்களிலும், ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் பிரசன்னமாகட்டும், பிரகாசிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நீர் அப்படி செய்ய போகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். பெரிய காரியங்களை எதிர்பார்த்து உடைய சமூகத்திலே காத்திருந்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் அப்படிப்பட்ட காரியங்களை செய்வீராக. உங்கள் நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபத்தை கேளும் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். காட்